டாக்குமெண்ட்ஸ் நியாயமானது உங்களுக்கு கொடுத்தாச்சு சார். அதுக்கு மேல எதுக்கு சார் என்ன கொண்டு வர சொல்றீங்க? உங்களுக்கு திமுக சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய நிரபராதிகளான எங்களை அரெஸ்ட் பண்ணி நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? ஒரு ஆதாரம் இங்க சித்தங்கள் டிவி சேனல் இருக்கு, சொல்ல முடியுமா சார் போலீஸ் உங்களுக்கு? இன்ஸ்பெக்டர்ஸ் நீங்க இவ்வளவு நேரம் வீட்டுல இருக்கீங்க, நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க. சத்தியமா இல்ல அநியாயம் இருக்கு. ஒரு சின்ன ஆவணம் கூட நான் பணம் எடுத்ததுக்கோ ஸ்நேகனோட பணம் எடுத்ததுக்கோ எதுவுமே இல்லைங்க. இவ்வளவு நேரம் ஆதாரத்தை கொடுத்தாச்சு, எல்லாமே சப்மிட் பண்ணியாச்சு. இப்ப எதுக்கு எந்த ஒரு கவரும் பண்ணாலும் என்ன இப்ப வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் இவங்க விசாரணை செய்யணும்னு சொல்றாங்க? எனக்கு புரியல. எல்லாத்தையுமே ஆல்ரெடி இந்த கேஸ் வரும்போதே எல்லாவித ஆவணங்களையும் நான் கொடுத்துட்டேங்க. எதுவுமே இல்ல. இப்ப வீட்டுல வந்து 9:30 மணில இருந்து நான் கோஆபரேட் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு இப்ப என்ன வந்து ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போயிட்டு என்ன வந்து விசாரிக்கணும்னு சொன்னாங்கன்னா இதுல என்ன இருக்கு? எதுவுமே இல்லைங்களே. ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா பரவாயில்லைங்களே, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருந்தா பரவாயில்லைங்களே. மக்களுக்கு உண்மையாவே சேவை செய்யணும்னு ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு அது வழியா இறங்கி போய் கிரவுண்ட் லெவல்ல போய் சேவை செய்ததை தவிர வேற எந்த தப்புமே நான் பண்ணல. பாஜக கட்சியின் நிர்வாகியும் நடிகையுமான ஜெயலட்சுமி கைது. என்ன நியாயம் இருக்கு? என்ன நியாயம் இருக்கு? நீங்களும் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேசுறீங்க, என்ன கண்டுபிடிச்சீங்க நீங்க? வீட்டில் கைது செய்யப்படுவதற்கு முன்பாக காவல்துறை வாகனத்தில் செல்ல மாட்டேன் என வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. யார் புகார் கொடுத்தது? என்ன பிரச்சனை? பாடலாசிரியரும் மக்கள் நீதி மய்யம் கட்சி நிர்வாகியுமான ஸ்நேகன் கடந்த 2022ஆம் ஆண்டு நடிகை ஜெயலட்சுமி மீது காவல் ஆணையர் அலுவலகத்தில் கொடுத்திருந்த புகாரில் ஸ்நேகம் ஃபவுண்டேஷன் பெயரை பயன்படுத்தி பண வசூலில் ஈடுபட்டார் என நடிகை ஜெயலட்சுமி மீது புகார் கொடுத்திருந்தார். அதன் பிறகு நடிகை ஜெயலட்சுமியும் ஸ்நேகன் மீது அதே காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை கொடுத்தார். அந்த புகாரில் ஸ்நேகன் தன் மீது அவதூறு பரப்புவதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்று நடிகை ஜெயலட்சுமி திருமங்கலம் காவல்துறையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடந்து வருவதாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் முன்னதாக அவர் வீட்டில் இருந்து காவல்துறை வாகனத்தில் ஏற மாட்டேன், அப்படி ஒன்றும் நான் தவறு செய்யவில்லை என வாக்குவாதம் செய்யும் காணொளி வைரலாகி வருகிறது. ஒரு ஆதாரம் இங்க சித்தங்கள் டிவி சேனல் இருக்கு, சொல்ல முடியுமா சார் போலீஸ் உங்களுக்கு? இன்ஸ்பெக்டர்ஸ் நீங்க இவ்வளவு நேரம் வீட்டுல இருக்கீங்க, நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க. சத்தியமா இல்ல அநியாயம் இருக்கு. ஒரு சின்ன ஆவணம் கூட நான் பணம் எடுத்ததுக்கோ ஸ்நேகனோட பணம் எடுத்ததுக்கோ எதுவுமே இல்லைங்க. இவ்வளவு நேரம் ஆதாரத்தை கொடுத்தாச்சு, எல்லாமே சப்மிட் பண்ணியாச்சு. இப்ப எதுக்கு எந்த ஒரு கவரும் பண்ணாலும் என்ன இப்ப வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் இவங்க விசாரணை செய்யணும்னு சொல்றாங்க? எனக்கு புரியல. எல்லாத்தையுமே ஆல்ரெடி இந்த கேஸ் வரும்போதே எல்லாவித ஆவணங்களையும் நான் கொடுத்துட்டேங்க. எதுவுமே இல்ல. இப்ப வீட்டுல வந்து 9:30 மணில இருந்து நான் கோஆபரேட் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு இப்ப என்ன வந்து ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போயிட்டு என்ன வந்து விசாரிக்கணும்னு சொன்னாங்கன்னா இதுல என்ன இருக்கு?